திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காதல் விவகாரத்தில் இளைஞரின் தந்தையை அரிவாளால் வெட்டிய பெண்ணின் தந்தை குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இணைகிறார். அரவிந்தன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயந்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவரது மகன் சஞ்சய். இவர் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவரது மகனான கார்த்திகா என்பவரை பல மாதங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் இந்த காதல் விவகாரம் கார்த்திகாவின் தந்தையான சுதாகருக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் சுதாகர் சஞ்சயிடம் தனது மகளை காதலிக்க வேண்டாம் என பலமுறை கூறியுள்ளார். இந்நிலையில் சஞ்சய் இந்த காதலை கைவிடாததால் இன்று ஆத்திரமடைந்த சுதாகர் இன்று காலை சஞ்சயை கொலை செய்வதற்காக ஆத்திரமடைந்து கையில் அருவாளுடன் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது சஞ்சய் வீட்டில் இல்லாததால் அவரது தந்தையான கார்த்திகை சுதாகர் அரிவாளால் தரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கார்த்திகை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கார்த்திகை அரிவாளால் வெட்டி தலைமறைவான சுதாகரை தேடி வருகின்றனர். மேலும் சுதாகர் என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கமலக்கண்ணனை என்பவரை கொலை செய்து சிறையிலிருந்து வெளியே வந்து இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் காதல் விவகாரத்தில் காதலை கைவிட சொன்ன காதலனின் தந்தையை பெண்ணின் தந்தை அரிவாளால் வெட்டிய சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.